கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, be strong in the Lord and in his mighty power. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் கடைசியாக என்று பவுலடிகளார் சொல்வது இது அவருடைய கடைசி அறிவுறுத்தல்களில் ஒன்றாகும். குறிப்பாக மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டிய ஆன்மீக யுத்தம் பற்றி தொடங்கும் ஒரு முன்னுரை. இன்றைய தியான வசனம் ஒரு ஆன்மீக போருக்கான அழைப்பு. பவுலடிகளார் விசுவாசிகளை மனதிலும் ஆவியிலும் வல்லமையுடனும் பலத்துடனும் வாழவும் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கவும் கற்றுக் கொடுக்கிறார். இன்று நம்மை பார்த்துதான், சகோதரரே சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்கிறார். நாம் எப்படி பலப்பட வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தரிலும், இது நம்முடைய பலமும் திறமைகளும் தேவனிலிருந்து வர வேண்டும் என்பதை கூறுகிறது. மனித சக்தியால் அல்ல, கர்த்தரின் ஆற்றலினால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். இங்கே சத்துவம் என்பது தேவனின் நிலையற்ற ஆட்சியையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. தேவனுடைய வல்லமையான ஆவியினால் நமக்கு சக்தி கிடைக்கிறது. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று சங்கீதக்காரன் சொல்வதை சங்கீதம் 18:32 வாசிக்கிறோம். தேவன்தான் நம்மை வலிமைப்படுத்துகிறார். நம்முடைய வழிகளை அழகாக சீர்படுத்தும் வல்லமை ஆளர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா கூறுவதை நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உள்ளத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் உண்டாகும். அது நம் உடலும் ஆவியும் வலிமையடைய செய்கிறது. தேவன் நம்மோடு இருக்கும்போது, தேவனோடு நாம் இணைந்து இருக்கும்போது, ரெண்டுமே ஒன்று, தேவன் நம்மோடு இருக்கணும், நாமும் தேவனோடு இணைந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக பலம் பெறுவோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கூறுகிறார். இயேசுவின் கிருபை வழியாக நமக்கு வல்லமை வழங்கப்படுகிறது. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் நன்றி கூறுவதை சங்கீதம் 144:1 வாசிக்கிறோம். தேவன் நம்மை போருக்கு, அதாவது ஆவிக்குரிய போருக்கு பயிற்சி செய்கிறார். அதனால்தான் பவுலடிகளார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவைகளை தரித்து கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது
கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாக இருக்க முடியும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள். சாத்தானின் வஞ்சகங்களை நம்மால் தனியாக எதிர்த்து நிற்க முடியாது. அதனால்தான் பேதுரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறார். கர்த்தரிடமிருந்து மட்டுமே நாம் வல்லமை பெற முடியும். ஜெபம், வசன வாசிப்பு, ஆவிக்குரிய சஞ்சாரம் மூலம் பலப்படுகிறோம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்துவம் என்பது தேவனின் நிரந்தரமான ஆட்சி. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று நாளாகமத்தின் 1 புத்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகள் இருக்கிறார்கள். பிசாசும் பாவமும் உலகமும். நாம் இந்த போரில் ஜெயிக்க தேவையான சக்தி நம் சொந்த முயற்சியில் இல்லை. தேவனுடைய சத்துவமும் வல்லமையும் நமக்கு தேவையாகும். இது நாம் பலப்பட வேண்டும் என்பதற்கான அழைப்பு. இது ஒரு கட்டளை, வேண்டுகோள் அல்ல. பலப்படுவது ஆவிக்குரிய வளர்ச்சி. எங்கே பலப்பட வேண்டும்? கர்த்தரிலும், அதாவது அவருடன் இணைந்திருப்பதிலும். அடுத்தது அவருடைய வல்லமையிலும், அதாவது நம்மால் இயலாததை அவர் செய்யக்கூடிய வல்லமையிலும் பலப்பட வேண்டும். சரி, எப்படி பலப்பட வேண்டும்? ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம், ஆவியின் மேல் சார்ந்திருத்தல் மூலம் மட்டுமே பலப்பட முடியும். பவுலடிகளார் சொன்ன சர்வாயுத வர்க்கங்களை அணிவதன் மூலம் இந்த பலத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஒரு பசுமை நிறைந்த மரம் நீரற்ற நிலத்தில் வளர முடியாது. அது எப்போது அடர்ந்த சாமர்த்தியமான வேர்கள் கொண்டு நல்ல நீரூட்டமுள்ள நிலத்தில் நின்றால் மட்டுமே பசுமையாக வளர முடியுமோ, அதே போல நாமும் தேவனுடைய வல்லமையில் வேரூன்றினால் மட்டுமே சாத்தானின் திட்டங்களை எதிர்க்கும் சக்தியை பெற முடியும். நாம் பலமற்றவர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது தேவனுடைய வல்லமையை நம்பும் முதல் படியாகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை ஒப்புக்கொண்டவர்களாய், அதாவது நமக்கு பலம் இல்லை, அதை முதல்ல ஒத்துக்கணும். அந்த பலம் அங்கிருந்து தான் வரும் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பலமற்ற தன்மையை இன்று உம்மிடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் ஆவியை வலிமை அடையச் செய்யும். உமது சத்துவத்தின் வல்லமையை எங்களுக்கு தாரும். சாத்தானின் திட்டங்களை எதிர்க்கவும் உங்கள் பேரரசுக்காக ஆவிக்குரிய போரில் வெல்லவும் எங்களை தயார்படுத்தும். உம்மிடம் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்காக எங்கள் உள்ளத்தை உறுதி ஆக்கும். அணு தினமும் உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கவும், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய், சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய், சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்ற
எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.